Hello investors, welcome to Investor Mind Voice. What are we learning today? First one, market உடைய trend அதுக்கான reasons பார்த்துருவோம். Second one, world market உடைய report. Third one, IPO உடைய status, main board in SME IPO, குறிப்பாக டாடா கேபிட்டல், அதுக்கப்புறம் LG IPO பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபோர்த் ஒன் பார்க்கும்போது Q2 ரிசல்ட், TCS கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கு, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். டெய்லி ஒரு ஸ்டாக்கை நம்ம சேனலில் ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையை நீங்கள் பார்க்க போகிற கம்பெனி சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. இதை பற்றி ஃபுல் அனலைஸாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அதுக்கு ரீசன்ஸ் பார்த்துருவோம். ரீசனில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஐடி செக்டர் அண்ட் மெட்டல் செக்டர் உண்மையிலே நீங்கள் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. குறிப்பாக சொல்லணும் ஐடி செக்டரில் TCS ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் உண்மையிலே கொஞ்சம் பாசிட்டிவாக மேலே போயிருக்கு. அடுத்து FIs வந்து லாஸ்ட் டே பார்க்கும்போது 1000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக மார்க்கெட் கொஞ்சம் ஏறி இருக்கு. ரெண்டாவது குளோபல் லெவல் பார்க்கும்போது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து குறிப்பாக சொல்லணும் இஸ்ரேல் காசா வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தலான்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதன் காரணமாக மார்க்கெட் மேலே இருக்கு. குறிப்பாக வந்து லோயர் இன்ஃப்ளேஷன் வரலான்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததன் காரணமாக மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கு. அதேமாதிரி லாஸ்ட் ஒரு 10 டேஸாக பார்த்தோன்னா தொடர்ந்து ப்ராஃபிட் எல்லா செக்டர்லையும் அதிகமாக பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதனுடைய ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இந்த ரீசன் காரணமாக தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு மேலே போயிருக்கு. LG நீ க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட 30% மேலே லிஸ்டிங் கெயின் கொடுக்குற மாதிரி நீ க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் 54 மடங்கு கிட்டத்தட்ட சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இது கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷனையும் அவங்க பை ரேஞ்சு சொல்லியிருக்காங்க. அது டாடா கேபிட்டல் பார்க்கும்போது ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2% மட்டும்தான், அதாவது ஒரு ஷேர் கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபான்ற மாதிரி தான் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேல் பண்ணும்போது இது எல்லாமே வந்து அந்த டேக்ஸ்லேயே போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெரிய லெவல் ரிட்டர்ன்ஸ் இருக்காது. நியரஸ்ட்டாக 2 பேர்கிட்ட அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் டாடா கேபிட்டல் அப்படியே உங்களுக்கு அலர்ட்மெண்ட் கிடைச்சாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு லாபம் வராதுன்ற மாதிரி நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு. என்னுடைய ஃபுல் வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலும் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க லோகோவை கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் வீடியோவை பாருங்க. தேங்க்யூ. இந்த ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் சூப்பராக இருக்குது. பட் குவார்டர்லி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் EPS கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு மிக்சடு ரிசல்ட் தான் இருக்குது. பட் ஆவரேஜாக இப்போ எல்லாத்தையும் ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து ஒரு ஐடி கம்பெனி எல்லாமே இதேமாரி கொடுக்குன்ற மாதிரியா நிறைய தகவல் வருது. இது என்னுடைய ஐடி செக்டருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் TCS கம்பெனி கிட்டத்தட்ட 1% மேலே நீங்கள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம சேனலில் டெய்லி வந்து ஒரு ஸ்டாக்கை ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையை நீங்கள் பார்க்க போகிற கம்பெனி சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இந்த கம்பெனி 1978 முத உருவாக்குனாங்க. இந்த கம்பெனி முருகப்பா குரூப்பும் கீழே தான் இயங்கிட்டு வராங்க. முருகப்பா குரூப் உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய குரூப். இந்த கம்பெனி முத ஆட்டோமோட்டார்ஸ் இதுக்கு வந்து எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸ் இதுக்கு தான் அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு மட்டும் தான் ஃபினான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இதோட பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெஹிக்கிள் லோனு, ஹோம் லோனு, அதுக்கப்புறம் SME கம்பெனி இதுக்கான லோன்லாம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க. இந்த கம்பெனி முத 2005 தான் DPS இந்த பேங்க் கூட முத பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து